அவர்களே, சிந்தனை மிக அவசியமான ஒன்று. ஆனால் எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு இப்போ வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சிந்திச்சுதான் நம்ம செயல்படுகிறோம். சிலர் சிந்திக்காமலேயே செயல்படுவார். ஒரு எண்ணம் வந்ததுன்னா உடனே அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு வேகம். ஆனா சிந்தித்து இந்த எண்ணத்தை செயலாக்க வேண்டிய அவசியம் என்ன விளைவு வரும், அத்தகைய செயலை நிறைவேற்றக்கூடிய திறமை, வசதி, இடம், காலம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆழ்ந்து சிந்திக்கிறது பெரும்பாலும் இல்லைன்னு தான் தோணுது. சரி, எவ்வளவோ சிந்தனை இருக்கு. அடிக்கடி நான் சொல்றது, முக்கியமா சிந்திக்க வேண்டியது தன்னை பற்றி. தன்னை பற்றி பல கோணங்கள்ல சிந்திக்க வேண்டியிருக்கு. சிந்தனையில உயரும்போதுதான் அறிவு தெளிவாகும். அந்த மலர் சொல்லுது இல்லையா, மகிழ்ச்சி அவர்கள் மலரே மலரே நீயார்ன்ட்டு ஒரு பாடல் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். மலரை பார்த்து நீ யார் என்று இவர் வினவ அது என்ன பதில் சொல்லுது பாரு. நிறைய சொல்லுது. முக்கியமா ஒரு இடத்துல சொல்லுது, என்னை கண்ணால் பார் மலராய், எனது அமைப்பு உணர அணுக்கூட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லுது, மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான், சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லவர்கள். மலர் என்ன பதில் சொல்லுது, நீ கண்ணால பார்க்கும் போது நான் மலர். ஆழ்ந்து சிந்திச்சீங்கன்னா அணுவனுடைய கூட்டு. இன்னும் ஆழ்ந்து சிந்திச்சீங்கன்னா நான் தெய்வம். மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான். யார் அறிவாருங்க? சிலரே அறிவார் இவ்வுண்மை. என்ன உண்மை? நான் மலர் அல்ல, இறைவன். சிந்தனை செய்ய வல்லவர். இதுதான் நீங்க குறிப்பா எடுத்துக்கணும். சிந்திக்கிற வல்லமைய நாம எடுத்துக்கொண்டு என்னன்னு சிந்திக்கணும். மகான்கள், தன்னை உணர்ந்தவர்கள் சொல்வது, இந்த நான் என்பது தெய்வம். தெய்வமே எல்லா வடிவங்களையும் எடுத்திருக்கு, எல்லா தன்மைகளாகவும் தன்னை வெளிப்படுத்து. அது இறுதியாக வெளிப்பட்டது மனிதனாக. மனிதனிடத்தில் மனமாக எழுச்சி பெற்று இயங்குவது தெய்வமே. அப்போ நாம என்ன கேட்டுக்கிடணும், நாம தெய்வம் சொன்னா அப்படி நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா, நம்முடைய தெய்வீகத்தை உணர்ந்திருக்கிறோமான்னா பெரும்பாலும் இல்லை. அந்த பதிவு தக்கவாறே எண்ணுவது, செயல்புரிவது, அந்த குணாதிசயங்கள், வெறுப்பு, பொறாமை, போட்டி அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ நாம ஒரு குருவை அடைந்து ஒரு யோகா மார்க்கத்துக்கு வந்திருக்கோம். இந்த யோகா மார்க்கம் என்ன சொல்லி தருது அப்படின்னா, நம்மை பற்றி, எது நான், அதை பற்றி பல விதமான விளக்கங்கள் நாம பல கோணங்கள்ல சிந்திச்சிருக்கோம். இந்த சிந்தனை அவ்வளவு சீக்கிரத்துல முடியக்கூடாது. கண்ணை மூடி ஒரு தவ நிலையில் அமர்ந்து தன்னை பற்றி சிந்திக்கணும். இந்த நான் என்கிற போது முதல்ல பிடிபடுவது நம்முடைய மனம். இந்த மனதுல நிறைய படித்தளங்கள், பல படித்தளங்கள் இருக்கு. இப்போ ஒரு 4 ஸ்கொயர் பேப்பர் கடையில இருந்து வாங்கி வச்சிருக்கோம். 4 ஸ்கொயர் பறக்காம இருக்கும், ஒரு வெயிட்டும் வச்சிருக்கோம். இந்த 4 ஸ்கொயர்ல ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு பேப்பரும் ஒரு லேயர்னு வைங்களேன். எவ்வளவு லேயர்? இதை விட பன்மடங்கு மனசுல படித்தளம். ஒவ்வொரு பதிவா படித்தளமா அது பெருசா இருக்கு. இந்த மனதை நாம படிக்க முதல்ல எது நான் வரும்போது நம்முடைய மனசு பிடிப்போம். மனம்னா என்ன, இந்த மனதுல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு மனதை பற்றி ஒரு ஆய்வு செய்யும். சிந்தனையே மனதை பற்றி, மனதை கொண்டு மனதையே சிந்திப்பது.
அந்த மனம் எப்படி செயல்படும், இந்த மனம் எவ்வாறு உருவாயிற்று, எவ்வாறு செயல்படும், அந்த மனம் எந்த மாதிரி விளைவுகளை சந்திக்குது, அந்த மாதிரி விளைவுகளை சந்திக்கிற போது மீண்டும் அந்த மனம் எப்படி ரியாக்ட் பண்ணும். இதை என்ன சொல்றோம், மனதின் தொடர் எழுச்சி நிகழ்வு நிலை. மனதின் தொடர் நிகழ்ச்சி நிலை. இப்ப அந்த மனதை பற்றி சிந்திச்சு கடைசியா நீங்க கரெக்டா போனீங்கன்னா அத நுண்மான் நுழைப்புலன் என்று சொல்வார்கள். நல்ல தமிழ் வார்த்தை. நுண் மான் நுழை புலன். நுண் என்றால் நுணுகிய, நுழை என்றால் பெனிட்ரேட்டிவ். நுண்மான் நுழை. மான் என்றால் மாட்சிமை பொருந்திய நுழை புலன். நம்முடைய மனசை நல்ல பக்குவப்படுத்தி மாட்சிமை பொருந்திய ஒரு பெனிட்ரேட்டிவ் மைண்டாக மாத்த, ஊடுருவி செல்லக்கூடிய மனம். எதை நோக்கி? நம்முடைய அகத்தை நோக்கி. அப்படி போனா இறுதியில நாம எதை சந்திப்போம் அப்படின்னு சொன்னா இறைவனை சந்திப்போம். மனதின் மறுமுனை தெய்வம். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, the other end of your mind is God the Almighty. சர்வ வல்லமையுடைய தெய்வம் உன் மனதின் மறுமுனையில் இருக்கிறது. இப்ப நம்முடைய இயக்கம் எல்லாம் இந்த பக்கம், புறமானம். மனதினுடைய இந்த பக்கம், மனதின் அந்த பக்கம் ஆள் நிலையில போனா அது இறைவனா. நண்பர்களே, இன்றைக்கு கூட நம்முடைய ஞானாசிரியர் நாகராஜன் அவர்கள் மதிய உணவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிட்டு இருக்கு. அப்ப நான் அவர்கிட்ட தான் சொன்னேன், இந்த ஊழ் என்கிற ஒரு வார்த்தை இருக்கு. பொதுவா ஊழ் என்று சொன்னா பழைய கர்மா, பழவினை என்று சொல்லு. ஊழ்வினை, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். சிலப்பதிகாரத்தில் இருக்கு, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். நீ முன்னாடி செய்திருக்க பழவினை இருக்கே, அது போல தேடி தேடி வந்து உனக்கு விளைவே தரும். ஏன்னா சிலப்பதிகாரத்துல உங்களுக்கு கோவலன் கதை தெரியும். அவன் எப்பேற்பட்ட பணக்காரன், கடைசியான நிலைமை எல்லாம். அப்ப அந்த சிலப்பதிகாரத்தினுடைய மைய கருத்து, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். உன்னை தேடி வந்து உனக்கு தர வேண்டியதெல்லாம் தரும். ஒருவேளை இந்த பிறவி பத்தாது, மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கணும், ஊழ்வினையை இறக்கணுமே. ஆனா மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும்போது மனுஷன் என்ன பண்ணிக்கிறான், இன்னும் ஊழ்வினையை கூட்டிக்கிறான். 10 குறைஞ்சா 15 ஆக்கிடுறான், 5 கூட்டிக்கிறான். பாவ மூட்டையை பெருகிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் யோக நெறிக்கு வந்த பிறகு ஒன்றை நாம சிந்திக்கணும். இதுவரைக்கும் கொண்டு வந்த அந்த மூட்டைகளை இந்த பிறவியில் விரைவில் எப்படி இறக்கி வைப்பது, இதை பற்றி தான் டிஸ்கஷன் இன்னைக்கு. சார் எவ்வளவு நாள் ஆகும்? நான் சொன்னேன், நாளெல்லாம் தேவையில்லை. நல்ல புரிய முடியுமானா 1 நிமிடம் போகுது. பழவினை அத்தனை மூட்டைகளையும் ஒரு க்ஷணத்துல இறக்கி வச்சிடும். அதுக்கு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஆழமான புரிதல் வேணும். என்னன்னு கேட்டார். ஒரு உதாரணம் சொன்னேன், எப்படி சூரியனை கண்டதும் இந்த இரவு முழுவதும் அந்த புல் நுனியில் இருந்தது பனித்துளி, சூரியனை கண்டதும் விதின் நோ செகண்ட் எவாபரேட் ஆகி மறைஞ்சு போகுது. அது போல இந்த ஊழ்வினை அத்தனை எத்தனையோ பிறவில கர்மாந்திரங்கள், ஜன்மாந்திரங்களை கொண்டு வந்த கர்மங்கள் 1 2 அது இந்த பிறவியில இந்த உடலை எடுத்திருக்காங்க கர்மா. இப்ப அதை இறக்கி வைக்கணும். புரிதலின் மூலமா இறக்கி வைக்கணும். இது எப்ப சாத்தியம் என்றால், முதல் புரிதல், நான் இப்போ இருக்கிற நான் அல்ல. இந்த நான் ஏகம் பரம்பொருள், எங்கும் வியாபித்திருக்கிற எல்லையற்றது அப்படின்னு முதல்ல புரியணும். உணர்வது 2வது, முதல்ல புரிதல் ஞானத்தினுடைய முதல் படி. நான் இந்த உடல் அளவுக்கு எல்லை கட்டியவன் அல்ல.
நான் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறேன் என்கிற புரிதல் வேணும். அப்ப இதை புரிவதற்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சில பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டோம் உதாரணத்துக்கு. பழம் என்பது என்ன? பல கோடி அணுக்களின் கூட்டு. பல கோடி அணுக்களின் கூட்டு. அங்க ஒவ்வொரு அணுவும் என்ன பண்ணிட்டு இருக்கு? சுழந்துட்டு இருக்கும். பல கோடி அணுக்கள் சுழண்டு 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 விரிவலையை அனுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த ரேடியேஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த ஆப்பிள் பழத்துல இருந்து அந்த அலை ரேடியேட் ஆகும். ரேடியேட் ஆகி விரிஞ்சு விரிஞ்சு போயிட்டே இருக்கும். அந்த அலையில இந்த ஆப்பிள் பழத்தினுடைய உருவமும் தன்மையும் உள்ளார்ந்த நிலையில் அடக்கமாக இருக்கும். ஒவ்வொரு அலையிலும் இருக்கும். அப்போ ஒரு பழம் தோற்றத்துல இத்தனோண்டு இந்த இடத்துல இருக்கு, தோற்றத்துல. ஆனா அருவத்துல பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கு ஆப்பிள் பழம். இது எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? ஆப்பிள் பழம் என்பது பல கோடி சுழல் அலைகள், அதாவது அணுக்களால் ஆனது. ஒரு இடத்துல சுழற்சி இருக்குமானா அதுல இருந்து விரிவலை, ஸ்ப்ரெட்டிங் வேவ் ஃபார்ம் ஆகும். அப்போ ஆப்பிள் பழத்துல இருந்து கலெக்டிவ் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் வேவ்ஸ், அதாவது நிறைய கோடி அணுக்கள் இருக்கிறதுனால பல கோடி விரிவலைகளும் வந்துகிட்டே ஒன்றன் பின் ஒன்றாக வந்துகிட்டே. அது பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பும். அந்த அலையில என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்பிள் பழத்தினுடைய தோற்றமும் தன்மையும் எப்படி இருக்கும்? உள்ளார்ந்து இன்ஹெரண்ட்லி வித்தின் இருக்கும். அப்ப பிரபஞ்சம் முழுவதும். அது போல நான், இந்த உடல் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கு அரூபத்துல. இங்க இருந்து கிளம்புற எண்ணங்கள் அருவமா பிரபஞ்சம் முழுவதும் விரியுது. அப்ப அறிந்தோ அறியாமலோ உண்மை என்னவென்றால், இந்த நான் என்கிற வஸ்து வெறும் உடலை எல்லை கட்டியதல்ல, பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிற ஒரு விஸ்வரூபி. இது விளக்கம். இதை நீங்க சிந்தனை மூலமா புரிஞ்சு, ஆமா இல்ல அப்படியானா நான் பிரபஞ்சமாகவே இருக்கிறேனா அப்படின்னு ஒரு 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 புரிதல் நடக்குது. ஆனா புரிஞ்சா போதுமா? அனுபவம் வேணும். செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த செல்ஃபை பற்றிய அனுபவம், செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த செல்ஃப் என்பது, சுயம் என்பது உடலை எல்லை கட்டியதல்ல, அது பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிற சுதர்மம். அதான் ரியாலிட்டி. அப்புறம் அதை உணரணுமே. உணர்ந்தா தானே அனுபவம். அனுபவம் தானே தெளிவுல உறுதியை தரும். விளக்கம் தெளிவை தரும். விளக்கம் தெளிவை தரும். குரு விளக்குறாரு, தெளிவாயிடுச்சு. ஆனா தெளிவு மட்டும் உறுதியை தரும். சுய அனுபவம், செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்முடைய கிளாரிட்டியில ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும், தெளிவுல உறுதியை தரும். அப்போ இது அனுபவமா? கண்ண மூடி தியானத்துல நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரணும். ஒவ்வொருத்தரும் அந்த 2 மணி நேரம் எண்ணங்களின் குறுக்கீடு இல்லாம, புலன் உணர்வுகளின் குறுக்கீடு இல்லாம அப்படி இருக்கும். இருந்தால் இந்த உடலை விட்டு உயிரை விட்டு விரிந்து விரிந்து செல்லுதே உணர்வு. உள்ள இருக்கிறது உணர்வு, உள் உணர்வு, இன்னர் கான்சியஸ்னஸ். அது ஸ்ப்ரெட்டிங் கான்சியஸ்னஸ். அது விரிவு உணர்வாக விரியாது, உணர்வாகவே விரியும். இப்ப விரியுது, எண்ணங்களாக விரியுது. ஆனா எண்ணங்கள் என்பது மடியக்கூடியது. ஜீவகாந்தத்தின் இறப்பு தான் எண்ணங்கள், இல்லையா? The conversion and consumption of biomagnetism is mind. ஜீவகாந்தத்தின் செலவும் தன்மாற்றமும் எண்ணங்கள். அது செலவுனாலே என்ன? அழிவுன்னு. அப்போ க்ஷணத்துக்கு க்ஷணம் எண்ணத்துக்கு தக்கவாறு நம்ம அழிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா தவத்துல எண்ணங்கள் இல்லாம, புலன் உணர்வுகள் இல்லாம அடங்கி இருந்தோம்னா, இங்க இருந்து போகிற ஜீவகாந்தம் அது உணர்வு, அது அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு பிரபஞ்சம் முழுவதும் விரியும். சரி, எவ்வளவு நாள் ஆகும்? எவ்வளவு நேரம்? நாள்லாம் கிடையாது, நேரமும் கிடையாது. அது உங்களுடைய அந்த ஆழ்நிலை தியானத்தை பொறுத்து, உங்களுடைய டெப்த் ஆஃப் த மெடிடேஷன் சொல்றேன், இந்த இன்டென்சிவ் ஆஃப் மெடிடேஷன், அந்த இன்டென்சிட்டி
திணிவு, தியானத்தின் திணிவு, அது பொறுத்து க்ஷணத்துல விரியும். விரிஞ்சுனா பிரபஞ்சம் முழுவதும் ஒரு சக்தியாக நான் விரிந்திருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு கிடைக்கும். அப்போ அனுபவிச்சிட்டோம். இப்ப தனது விரிவு நிலையை நாம உணர்ந்து அனுபவிக்கிறோம். பழையபடி உடலுக்கே மன இயக்கமாக வரும். இந்த மனம் ஏதோ மனம் அல்ல, என்லைட்டன்ட் மைண்ட், அதாவது தெளிவான மனம், உறுதியான மனம். தன்னை எங்கும் வியாபித்திருக்கிற சொரூபமா அது உணர்ந்து வருது. அப்ப அந்த மனதின் தன்மை எப்படி இருக்கும்? 100% கிளாரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. அது கொஞ்சம் கூட அசையாது. அது எந்த அச்சமும் கவலையும் கிடையாது. இது எதுக்காக அவர்கிட்ட சொல்ல வந்தேன்னா, நாங்க கொஞ்சம் நியூமராலஜி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அவரு ஒரு நியூமராலஜிஸ்ட், யாரு, நம்முடைய ஞான ஆசிரியர் நாகராஜன். அப்ப நான் சொன்னேன், இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு ஜாதகம், வாஸ்து, எண் கணிதம் எதுவும் பாதிக்காது. ஏன்னா அவன் பியாண்ட் டைம் போயிட்டான், பியாண்ட் ஸ்பேஸ் போயிட்டான். அதாவது காலத்தையும் தூரத்தையும் கடந்து கடந்து ஒரு அதீத நிலை அவனுடைய உணர்வு எட்டிடுச்சு. சரியா? அந்த அதீத நிலை எட்டினவனுக்கு ஃப்ரீக்வன்சி ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சியா இருக்கும். ஆனா அந்த வெளியில இருந்து வரக்கூடியது எல்லாம் ஃப்ரீக்வன்சி வேற, உள்ள நுழைய அவனை பாதிக்காது. அப்பதான் அந்த டிஸ்கஷன் இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நண்பர்களே, இன்னைக்கு நீங்க எல்லாரும் வேதாத்திரி மகர்ஷிய குருவா ஏத்துக்கிட்டோம். ஆனா அவங்க கொடுத்த அந்த கருத்துக்கள் இருக்க விளக்கங்கள் அதெல்லாம் கேட்டு நம்ம தகுதி ஆக்குறோமா? இதை அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்றதுதான், தகுதி ஆக்கிக்கிறோமா? அப்ப அவர்கிட்ட நான் எடுத்து சொன்னேன், இயற்கையினுடைய திருவிளையாட்டை நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா, இந்த இயற்கை என்பது அறிவினுடைய பயணம் இல்லையா? சுத்த வெளியில அடக்கமாக இருந்த ஆற்றலோடு கூடிய அறிவு தன்னிருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் எழுச்சி பெற்று சக்தி இயக்கமாகி டைனமிக் எனர்ஜி, பிறகு தன்னில் தானாகவே திணிவு பெற்று பஞ்சபூதங்களாகி, அப்புறம் உணர்வு நிலையில் தாவர இன முதற்கொண்டு ஆறறி படித்த மனிதனாகி வெளிப்பட்டிருப்பது எது? தெய்வம். தெய்வம்னா என்ன? பேராற்றலோடு கூடிய பேரறிவு, அறிவே தெய்வம். இப்ப இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் மனிதனிடம் அந்த அறிவு, எந்த அறிவு? சுத்தவெளியில் அடக்கமாக இருந்த அறிவு எழுச்சி பெற்று பயணித்து தொடர்ந்து பயணித்து இந்த 2000 ஆண்டுல மனிதனிடம் என்ன அறிவாக வெளிப்படுது? விஞ்ஞான அறிவு. அப்படித்தானே? விஞ்ஞான அறிவாக வெளிப்பட்டு பலவிதமான சாதனங்களை கண்டுபிடித்து மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு வாழ்க்கை தர உயர்வு, அதாவது சொல்லப்போனா சிரமம் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்லியிருக்கேன், சிரமப்பட்டேன். எங்க அம்மா சமைக்கிறதுக்கு சிரமப்பட்டேன். தினசரி கிட்டத்தட்ட 10 பேருக்கு சமைக்கணும். தோசைக்கு மாவாட்டம், குழம்புக்கு கறி இது தேங்காய் எல்லாம் அரைக்கணும், திரும்பணும், எவ்வளவு வேலை. இப்போ அதிகபட்சம் 1 மணி நேரம் இருந்தா 3 வேளை சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதை வச்சுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஹாட் கேஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நேரம் மிச்சது. இப்போ ஆன்லைன்ல வகுப்பு எடுக்கிறோம், நேரம் ரொம்ப குறைவு. 1 மணி நேரம் நீங்க செலவு பண்ணா போதும், ஒரு வகுப்புல அட்டன் பண்ணலாம். முன்னாடி மகரிஷி எங்க பேசுறாரு? சேலத்துல பேசுறாரு. நான் ஈரோட்ல இருந்து சேலம் போயிட்டு அவரோட 1 மணி நேரம் ஸ்பீச்சை கேட்கறதுக்கு ஒரு நாள் முழுவதும் செலவு பண்ணணும். 1 மணி நேரம் பேச்சை கேட்கறதுக்கு, குருவுடைய பேச்சை கேட்கறதுக்கு ஒரு முழு நாள் செலவு பண்ணணும். இப்ப நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க? அப்போ இந்த விஞ்ஞான அறிவு மனிதனுக்கு காலத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும். நீங்க நல்லா கவனிக்கணும், நம்ம நல்ல டைம் கொடுத்துருக்கு. ஆனா மனுஷன் என்ன பண்றான்? இந்த காலத்தை வீணாக்குகிறார். தீய வழிகளில், தேவையில்லாத வழிகளில். அந்த இறைவன் என்ற அறிவு நம்ம மீது அன்பு கொண்டு நிறைய காலத்தை கொடுக்குது. ஃபார் வாட்?
பொழுது போக்குறதுக்கு அல்ல. அந்த பொழுது கொடுக்கப்பட்டது போக்குவதற்கு அல்ல, தக்க வைப்பதற்கு. அந்த பொழுதை நீங்க தக்க வைக்கணும், போக்குறது அல்ல. கஷ்டப்பட்டு வேற பொழுத போக்குவாங்க, போர் அடிக்கன்னு சொல்றாங்க. இப்போ ஏன் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், எங்கேயும் நடந்து போக வேண்டாம். அப்படி ஒரு காலத்தை அந்த அறிவு, தெய்வமாகிய அறிவு அதனுடைய பயணத்தில் இப்போ மனிதனிடம் விஞ்ஞான அறிவாக வெளிப்பட்டு காலத்தை மிச்சப்படுத்துது. எதற்கு? தட் இஸ் தி க்வெஸ்சன், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். எதுக்கு என்றால் ஒன்னை பற்றி சிந்திப்பது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இப்ப எங்க அம்மாவுக்கு எங்களுக்கெல்லாம் சமைக்கிற தவிர வேற எந்த சிந்தனையும், குளிக்கிறது கூட சாயங்காலம் தான் குளிப்பாங்க அந்த காலத்துல. நான் சொல்லலாம் 1955 60கள்ல விறகு அடுப்பு, அம்மி, ஆட்டாங்கல்லு. அது ஒரு நாளைக்கு 10 பேருக்கு 50 தோசை விடணும். எவ்வளவு அவங்களை பற்றி சிந்திக்கிறது நேரம் இருக்குதா? அப்படியே காலம் ஓடிச்சு. 95 வயசுல இறக்குறாங்க. 95 வருஷத்தை அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா என்ன ஆவாங்க? சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நமக்கெல்லாம் இயற்கை அறிவு இருக்கே, நிறைய காலத்தை கொடுத்துருக்கு. இதை நாம வீணாக்காம தேவையில்லாத விஷயத்துக்கு இந்த நேரத்தை செலவு பண்ணாம தன்னை அறிவதுக்கு செலவு பண்ண. இன்னைக்கு அதான் நாகராஜன் அவர்கிட்ட அடுத்த மாசம் சொன்னேன், நிறைய மிச்சம் இருக்கு. வியாபாரிகள் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு வியாபார கடை சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பொழுது போகல இன்னொரு கடை, பொழுது போகல இன்னொரு கடை. கேட்டா எனக்கு ரொம்ப நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை, நான் இதெல்லாம் நிறுத்து, கடை ஓப்பன் பண்ண போதும், ஒன்றை பத்தி சிந்திச்சா அது என்ன, என்னை பத்தி எனக்கு தெரியாது. பேங்க்ல எனக்கு இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, நான் இத்தனை கடை வச்சிருக்கேன், ஜவுளி கடை வச்சிருக்கேன், நகை வச்சிருக்கேன், ஜவுளி கடையும் நகை கடையும் ஒரே இடத்துல வச்சிருக்கிறேன், பெரிய மால் இருக்கு. வாழ்க்கை வீணாயிடும். இறைவன் அன்பு கூர்ந்து தனது ஆற்றலோடு கூடிய அறிவை கொண்டு பயணத்தின் உச்சத்தில் இந்த 2000 ஆண்டுல நிறைய காலத்தை மிச்சப்படுத்தி அவன் கையில கொடுக்கிறான். யூ கீப் இட், டோன்ட் வேஸ்ட் இட், யூ கீப் இட். ஃபார் வாட்? ஃபர்ஸ்ட்ல ஐ வாண்ட் டு ரீட் மைசெல்ஃப். நான் என்ன படிக்கணும், அதுக்கே கொஞ்சம் நாட்கள் ஆகும். அப்புறம் நான் என்ன உணரணும், என்னை நான் உணர வேண்டுமானால், என்னை என்றால் எனது முழுமையை, பிரபஞ்ச சொரூபத்தை, அதீத ஆற்றலை, ஆனந்த சொரூபத்தை, மரணமே இல்லாத ஆன்மாவை நான் உணர வேண்டுமானால் எந்த அளவுக்கு என்னுடைய அந்த நுழைபுலன் இருக்க, நுண்மான் நுழைபுலன், பெர்ஸ்பிகாசிட்டி என்ற ஆங்கிலத்தில் பெர்ஸ்பிகாசிட்டி. இப்ப எடுத்து இதுல பாருங்க டிக்ஷனரி, அது என்ன? பெனிட்ரேட்டிவ் மைண்ட். அந்த மனசுக்கு என்ன பேரு? பெனிட்ரேட்டிவ். அத ஊடுருவி போகிற மனசு. எதை ஊடுருவி போகணுமா? நம்முடைய ஊழையும் உட்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளாது முயல்பவர். வள்ளுவர் சொன்னார். ஊழைங்கிற அதிகாரம் எந்தவித சோம்பேறித்தனமும் இல்லாம விடாமுயற்சியோடு தன் மனதை குடைந்து குடைந்து ஊழையும் உட்பக்கம் காண்பர். அப்ப அவர்கிட்ட சொன்ன நாகராஜன், இந்த ஊழுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஆனா பொதுவா மனுஷனுக்கு தெரிஞ்சது ஒரு அர்த்தம் தான். ஊழ் என்றால் ஊழ் வினை, பழவினை. இதுக்கு முன்னாடி நம்ம செய்த வினை எல்லாம் ஊழ் வினை. ஊழின் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் வந்துரும் சொல்லி அதே அதிகாரத்தில் ஒரு பொருள் இருக்கு. அப்போ அதுக்கு பொதுவா என்ன ஒரு பொருள் சொல்றாங்க அப்படின்னா, ஊழை விட, ஊழ்னா விதி, நம்ம செஞ்சு வச்சிருக்க பாப புண்ணிய செயல் இருக்கே, அதுக்கு ஏற்றவாறு ஒரு ஃபேட் உருவாகுது, விதி. விதியை விட வலிமையானது என்ன இருக்கு? விதி தான் வந்து நிற்கும், உன் கர்மா தான் வந்து நிற்கும். மற்ற ஒன்று சூழினும், நீ கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்தாலும், அதை பண்ணாலும் இதை பண்ணாலும் தான் முத்துரும், அப்போ ஊழ் தான் வந்து நிற்குமா? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அதை கவனிங்க. அப்ப இதெல்லாம் என்ன பண்றது? அவன் தான் சொன்ன, இல்ல ஊழுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கப்பா. அந்த வினை பதிவுகளை கடந்து 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 கடவுள் கடவுள்
கடைசி ஒரு இடத்துக்கு போவே இல்லை. அதுக்கு பேரும் ஊழ். அது எல்லாம் தெரியுமா? இறைவன். இறைவனுக்கு ஊழ் என்று ஒரு பெயர். இது உணர்வா கிடைச்சு. நான் எந்த புத்தகத்துக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கான்னா ரெஃபர் பண்ணவும் இல்லை. ஆனா நான் உறுதியா சொன்னேன், உணர்ந்த நிலையில சொன்னேன், என்னுடைய வினைகளை, ஊழ் வினைகளை, கடந்த காலத்துல செய்த வினைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஊடுருவி கடைசியில போற ஆதிக்க சமமா போகிற போது ஊழின் ஆரம்ப நிலை. நான் நிறைய பேசுறேன். நான் அப்படி சொல்லும் போதுதான் சொன்னேன், இந்த விதைகள், மர விதைகள், நம்ம அப்பா அம்மாட்ட இருந்து விதை தானே நாமளாம் வந்திருக்கோம், வித்து தானே. எவ்வளவு வித்து? எல்லா வித்துகளுக்கும் மூல வித்துன்னு ஒண்ணு இருக்கு. அதான் சுத்த வெளியனும் தெய்வம், கர்மா, ஆதி கர்மா. ஆதி யோகி அல்ல, ஆதி கர்மா, ஊழ். அந்த முதல் வினை. அந்த வினை எப்படி ஆரம்பிக்குது? கண்ணிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அதான் முதல் ஊழ் வினை. அந்த வினைக்கு முன்னாடி இருந்த ஊழ் என்ன? அந்த சுத்த சைதன்யம், காரண வித்து. வித்துக்கள் எல்லாம் காரணம். அப்ப நம்ம அந்த வித்து நமக்குள்ள போய் இருக்குதான். காரண வித்து இருக்குதான், இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஊழ் கடந்து உள்ள போக 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 பதிவுகளெல்லாம் கடந்து பதிவற்ற ஒரு சுத்த உணர்வுக்கு போகிற போது அதுக்கு பேரு ஊழ். அப்போ திருக்குறள்ல மீண்டும் அந்த பாடலை நினைவுபடுத்து. ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினம் தான் முந்துரும். முதல்ல சொன்னோம், நம்ம செய்த வினைக்கு எந்த பரிகாரமும் இல்லை, விளைவு வந்து தீரும். ஆனா இப்ப சொல்றோம், ஊழுனா இறைவன். ஊழின் பெருவழி யாவுல, இறைவனை விட வலிமையானது என்ன இருக்கு? மற்றொன்று சூழினம். பணமோ பொருளோ அதிகாரமோ அதெல்லாம் வந்தாலும் என்ன இருக்கு? அதுல ஒண்ணு இல்லை. மறைவார் என்ன சொல்றாரு? நீ இறைநிலையை உணர்ந்துக்கொள், உன்னை ஊழை நீ உணர்ந்து கொள், உன்னை யாரும் வெல்ல முடியாது, யாரும் வெல்ல முடியாது. ஜாதகம் உனக்கு இல்லை, 7.5 சனிலாம் உனக்கு இல்லை, உனக்கு வாசு சரியில்லைங்கிறதுலாம் இல்லை. நியூமராலஜி நோ ப்ராப்ளம் அற்றால். ஏன்? நீ கடந்துட்டு வினைப்பதிவுகள் எல்லாம் கடந்து கடந்து வினையற்ற ஊழ் என்ற நிலையை உணர்ந்துட்டேன்னா அது கிட்ட போனாலே போதும், எதுவுமே ஒண்ணு செய்ய. ஆராய்ச்சி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, திருக்குறள்ல இப்படியும் பொருள் இருக்கா? நான் எந்த பொழிப்புரையில நிறைய பெரிய மகான்கள்லாம் பொழிப்புரை அளித்தார். உங்களுக்கு தெரியும், பரிமேல் அழகர் உரை குரல்ல ஒரு அத்தாரிட்டி டாக்டர் மு வரதராசனார் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனா இது நான் கொடுத்த விளக்க உரை அல்ல, உணர்வின் வெளிப்பாடு. ஊழின் பெருவழி யாவூல மற்றொன்று சூழினம் தான் முந்திரும். அன்பர்களே, இதெல்லாம் நான் ஏன் உனக்கு சொல்றேன்னா, உணர்ந்து சொல்றேன். உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அதீதமான பாக்கியம் இருக்கு, மிஸ் பண்ணிடாது, கிடைக்காது. இந்த பிறகு போனா தீர்ந்து. இயற்கை நம்ம கொடுத்திருக்க பெரிய கொடை. இந்த நூற்றாண்டுல வாழக்கூடிய, குறிப்பா இந்த 20, 40, 50 ஆண்டுக்குள்ள வாழக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை என்னன்னா காலம், டைம். நிறைய பொழுது இருக்கு. அதை வெறுமனே சினிமா பார்க்கறதுக்கு, அரட்டை அடிக்கிறதுக்கு, அதை எப்ப பார்த்தாலும் செல்போனை பார்க்கறதுக்கு அல்ல. என் வீட்டுக்காரி நிறைய பார்ப்பாங்க, நல்ல விஷயம்தான் பார்ப்போம். ஏன் நான் வேற என்னங்க பார்க்க, ஒரு வேலை இல்லை, எனக்கு எப்படி பொழுது போகும்? அவங்க சொல்றது சரிதான், எல்லாரும் அப்படிதான் சொல்றோம். ஆனா நாராஜன் என்ன சொன்னேன்? இல்லப்பா, இறைவன் நமக்கு பொழுது கொடுத்திருக்கு, வீணாக்காது. அந்த பொழுதை நானாக்கு, இந்த நானே ஆக்கு, வீணாக்காத நானாக்கு. நான் என்றால் அந்த தன்னை, சுயம். ஆக்குதெல்லாம் என்னென்ன? அதை புரிஞ்சுக்கிறது, உணர்றது. அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, ஓ, எனக்கு உள்ள டைம் மிச்சம் இருக்கு, அப்ப நான் இதுக்கு பயன்படுத்துறேன், இது நான் செய்யறதுக்கு ஒண்ணு இல்லை,
என்னுடைய சாப்பாட்டுக்கு, அடிப்படை தேவைக்கு, அடிப்படை வசதிக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு. காலமும் நிறைய இருக்கு. நான் அந்த காலத்தை வீணாக்காது. ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது மயில்பவர். நான் தாளாது மயில போறேன் அப்படின்னு வைராக்கியத்தோட அப்படி சொன்னேன். நீங்க கண்ணு மூடுங்க, ஞானத்துல உட்காருங்க. அந்த இயற்கை தத்துவ விளக்கோடு மகிழ்ச்சி கொடுத்துருக்காச்சு பிரம்ம ஞானம். அதை அப்படியே உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணு. நீங்க ரீவைண்ட் பண்ண நீங்க வந்து உங்களுடைய மனசு இருக்க ரீவைண்ட் பண்ண பெனிட்ரேட்டிவ் மைண்டா மாறும். பெனிட்ரேஷன். ஏன்னா உள் கடந்து போகணுமே, கடவுள். அப்போ சொன்ன அங்க வந்து இலக்கணத்துல சொன்னேன், பெயர் சொல்லே வினை சொல்லாகவும் வினை சொல்லே பெயர் சொல்லாகவும் அமைந்திருக்க ஒரே இடம் அறிவு. இந்த அறிவுங்கிற வார்த்தை இருக்கே மகிழ்ச்சி நல்லா பயன்படுத்துவாங்க. அது ஒரு இடத்துல பெயர் சொல்லாகுது, இன்னொரு இடத்துல வினை சொல்லாது. அறிவால் அறிவை அறியும் அறிவை அறிந்தபின் எத்தனை அறிவு வருவார். அறிவால் அறிவை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே திருமொழி. இந்த இடத்துல அந்த அறிவு மாறி மாறி வரும். பெயர் சொல் வினைச்சொல், வினைச்சொல் பெயர் சொல். அப்ப அந்த வினையை செய்து என்ன வினை? நுண்மான் உழை கடவுள். கடந்து உள்ளே போறதுங்கிறது வினை, ஒரு கர்மா. உள்ள போனேன்னா கடவுள் இறைவன் பெயர் சொல். இப்ப நான் கர்மாவா கர்த்தாவா? போத். நானே கர்மாவும் இருக்கிறேன், கர்த்தராவும் இருக்கிறேன். உறுதியா தெம்பா உங்களுக்கெல்லாம் நான் பறைசாற்றி எடுத்து சொல்லுவேன். ஆக நான் அன்புக்குரியவர்களை மிஸ் பண்ணினாங்க. டோன்ட் மிஸ் திஸ் டைம். காலம் மட்டும் போனா வர. அதுல நான் நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லவே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா ஞானாசிரியர் நாகராஜனை விட கிட்டத்தட்ட 2 மணி நேரம். கொஞ்சம் பொறுமையா கேட்பீங்களா? ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இன்னைக்கு ஆழ்ந்து சொல்லு. இப்போ ஒரு மரம் இருக்கு. மரம்னா என்ன? ஒரு விதையிலிருந்து வெளிப்பட்டு விதை வெடித்து உள்ளுக்கு இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இயற்கையுடைய சத்துக்களை எல்லாம் வாங்கி மரமா வந்திருக்கு. நான் கேட்டேன், இப்போ இந்த மரத்துல அந்த விதை இருக்குதா? இல்ல சார், அதான் உடஞ்சதேல மரமா வந்துருச்சு. இருக்கு. ஆனா விதைங்கிற ஃபார்ம்ல இல்லை. சரி, இந்த மரம் விதையா இருக்கும் போது கூட என்ன ஃபார்ம்ல இந்த மரம் இருக்கு? ஃபார்ம் எல்லாம் வடிவம். விதையை உடைச்சோம்னா நிறைய டஸ்ட் இருக்கும், துகள்களா இருக்கும். அப்ப இந்த துகள் மரமா என்னன்னு கேட்டா, அந்த விதைங்கிறது ஒரு கடுகு மாதிரி இருக்குன்னு வைங்களேன். கோடிக்கணக்கான அணுக்கள் விண் துகள்களால் ஆனது. அது என்ன பண்ணும்? அந்த விதையை எல்லையா கொண்டு அந்த விண் துகள்னால் சுழன்று. அந்த சுழற்சிக்கு ஒரு மையம் இருக்கா இல்லையா? அது சென்டர் கோர் ஆஃப் த சீடுன்னு சொல்றோம். அந்த விதையினுடைய உள் மையம், அங்குதான் ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? மரம் என்ற வெளிப்பாடு இருக்கு. மரத்துல என்னதான் இருக்கு? எவ்வளவு காலம் இருக்கு? அத்தனையும் அந்த சென்டர் கோர் உள் மையத்துல ரகசியமா இருக்கு. அது போல நான் யாரு? எங்க அப்பா அம்மாவனுடைய விதை அவன் தானே. தந்தைதான் இருயிரும் ஒன்று சேர்ந்து எங்க அம்மாவுடைய வயிற்றுல கர்ப்பத்துல எங்க அப்பாவுடைய உயிரணு வந்து எங்க அம்மாவுடைய கர்ப்பத்தில் அந்த முட்டையில இருக்கிற உயிரணுவோட இணையுது. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். 2 உயிர் இணையுது. இணைந்து ஒரு உடலை கட்டு. உடல் என்பது என்ன? பருத்தன்மை, பஞ்சபூதத்தன்மை, பருத்தன்மை. ஆனா உயிர் என்பதோ சக்தி துகள். 2 சக்தி துகள் ஒட்டி ஒரு உடலை எடுத்தாலும் ஒட்டி, அப்ப அந்த ஒட்டப்பட்ட பகுதியில் ஒரு பகுதி இப்ப இருக்கணும். இந்த உடலிலும் இருக்கணும், உயிரிலும் இருக்கணும். அதான் அர்த்தநாரி இருக்கு. நீங்க இந்த உடம்ப வந்து கண்ணாடியில போய் சட்டையெல்லாம் போடாம பாருங்க, கிட்டத்தட்ட அம்மனமாவே பாருங்க. இந்த நடு வகுடு
இந்த இடம், மூக்கு, இந்த உதடு, இங்க அப்படியே பாத்தீங்கன்னா கீழே குறிய கடந்து ஒரு வரி கிடக்கும். ரெண்டு பையன் சேர்த்து தச்சிருக்கிற மாதிரி ஒரு வரி கிடக்கும். இது பருவுடல். ஆனா அந்த உடலுக்குள்ள இருக்கிற சூட்சும சரீரம் இருக்கு, பிரணவ சரீரம், சூட்சும சரீரம், ரெண்டு சரீரத்திலையும் அந்த கோடு இருக்கு. இதை கண்ணால பார்க்க முடியாது, கருவியை கொண்டு பார்க்க முடியாது. இது உணர உணர ஒரு அகக்காட்சியில வருது. எப்படி? அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த சென்ட்ரல் கோர்னு சொல்றோம். அது சுழுமுனை நாடி. பொதுவா நாடி நரம்புன்னா அதுக்கு ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா அந்த சுழுமுனை நாடி என்பது தோற்றம் அல்ல. அப்ப அவருக்கு என்ன உதாரணம் சொல்லி கொடுத்தேன்? புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, குழல். புல்லாங்குழல் என்பது அந்த மூங்கில் மரமா, உள்ளுக்கு இருக்கிற அந்த வேக்யூம் ஸ்பேஸா, அது வேக்யூம் ஸ்பேஸ் தான் குழல். ஆனா அந்த குழல் கண்ணுக்கு தெரியுமானா வெளியில ஒரு அந்த மூங்கில் கம்பு இருக்கணும், ஒரு எல்லை இருக்கணும். எதுக்கு எல்லை? அந்த எம்டி ஸ்பேஸ எல்லை கட்டுது. அது மாதிரி இந்த உடல்ல மையத்துல மூலாதாரம் தொட்டு உச்சியில ஒரு ஒரு ஹோல், ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. இந்த பக்கம் ஆண் உயிர், இந்த பக்கம் பெண் உயிர், இடகலை பெண்கலை. இப்ப நான் சொல்றது பிரணவ சரீரத்துல ரெண்டும் ஒட்டி இருக்கு. ஆனா மத்தியில ஒரு ஹோல் இருக்கு, ரெண்டா. இந்த இடத்த நாம பிடிக்கணும், தியானத்துல பிடிக்கணும். பிடிச்சிட்டா எங்க போயிட்டீங்க இப்போ? சென்டர் கோர் அல்லது அச்சாணின்னு வச்சுக்கோங்க. எஸ், வண்டி சக்கரங்களோட மையம் அச்சாணி. இப்போ உங்களுடைய அச்சு ஆணிக்குள்ள நீங்க போயிட்டீங்க. போகும்போதுதான் அந்த காரண வித்து நம்ம உடல்ல மீண்டு எங்க இருக்கு தெரியுமா? மனோன்மணி. அந்த மனோன்மணி மையத்துக்கு தான் வள்ளலார் என்ன பேர் கொடுத்தாங்க தெரியுமா? திரு சிற்றம்பலம். இந்த உடல்ல அம்பலம், அந்த பேரம்பலம் இருக்கே, சுத்தவெளி எனும் பேரம்பலம், அந்த ஆற்றலோடு கூடிய அறிவை கொண்டு தரமாறி தரமாறி இறுதியாக மனிதனிடத்தில் வந்தபோது சிற்றம்பலமாக அந்த மனோன்மணி மையத்தில் இருக்கு. அதுக்குள்ள நுழையணுமானா இந்த சுழுமுனை நாடியில பிராணன் ஓடுவதை உணரணும். இந்த பிராண ஓட்டம் சக்திகளை முழுவதும் ஓடுது, போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம தவத்துல எந்த அளவுக்கு ஊடுருவி போய் இந்த உடல் உணர்வை கடந்து அந்த சுழுமுனை நாடின்னு சொல்லக்கூடிய அது ஒரு சூனியம், பிளாக் ஹோல், பருத்தன்மை அற்றது. அது வெறும் உணர்வு தான் எட்டும். அதுல டிராவல் பண்ணும். கடவுள் மேலும் கீழும் கடையணும். மத்து போட்டு கடையிற மாதிரி அந்த பிராண ஓட்டத்தை அப்படியே தியானத்தில் கடைய 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 திரண்டு வரும் பாருங்க. வெண்ணெய் திரண்டு வந்தது மாதிரி அந்த உணர்வு, பேரம்பல உணர்வு சிற்றம்பலத்துல நடக்குமா. மனோன்மணி ஸ்தானம் அவ்வளவு முக்கியம். அதை எடுத்தது மிக தப்பு. உலக சமுதாய சேவா சங்கத்தில் ஒரு கட்டத்துல மனோன்மணி தவம் வேண்டாம் எடுத்து மகிழ்ச்சி எடுக்கல. மகிழ்ச்சி எடுக்க மாட்டார், ஏன்னா அவர் மகரிஷி. எடுக்கல. ஏன்னா அங்குதான் அந்த சிற்றம்பலத்துலதான் இருக்கு. வள்ளலார் சொன்ன வார்த்தை, அம்பலத்தில் நின்று ஆடுகின்ற தெய்வம் அது, அருள் பெருஞ்சோதி என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தில் நின்று ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். தெய்வம் எங்க ஆனந்த கழிப்புல கொண்டாடுது தெரியுங்களா? மனோன்மணி மையத்துல. இந்த அளவுக்கு உணர்வுபூர்வமா வரணுமானா ஒரு குரு சீடனுடைய தொடர்பு சங்கமம் எப்படி நிகழணும்? ஆன்லைன்லயா? ஆன்லைன் ஏதோ ஒரு அறிமுகம். உணர்வுபூர்வமா ஒரு ஃபீல்டு ஃபார்ம் பண்ணி உட்கார்ந்து சீடர்களும் குருவும், அந்த குரு என்ன பண்றாரு தெரியுங்களா? தன்னுடைய சிற்றம்பலத்துக்குள்ள நுழைந்து பேரம்பலத்தோடு ஒரு இணைப்பை கொடுத்து அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்றாரு சீடர்கள். அந்த ஒரு ஃபீல்டு ஃபார்மேஷன் சொல்லணும், ஒரு ஃபீல்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல உட்கார்ந்து தியானம் பண்ணிப்பாங்க. அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கும் இந்த சமாதானங்கிற அடிப்படை தகுதி வேணும். நான் விட மாட்டேன். சமாதானம் இல்லை என்றால் எதுவும் இல்லை.
சமாதானம் போது சனத்துல நீங்க புரிஞ்சுட்டா போதும். ஜஸ்ட் அக்செப்ட் எவ்ரி திங் ஆஸ் இட் இஸ். என்ன நிகழுதோ, கணவன் மனைவி எப்படி இருக்காங்களோ, பிள்ளைகள் எப்படி சமாதானம், அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஐ ஜஸ்ட் அக்செப்ட் எதுவா இருந்தாலும் சரி. என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய சொசைட்டி, என்னுடைய மைண்டை கூட நான் அக்செப்ட் பண்றேன். நான் எந்த முரணுக்கும் போகல, போராடல. ஒரு டோட்டல் ரிலாக்ஸேஷன் வந்துருச்சு அப்படின்னா சமாதானம் வந்துருச்சு. இந்த சமாதானம் அடிப்படை தகுதி எதுக்கு தெரியுங்களா? இந்த நுண்மான் நுழைவலன் பெனிட்ரேட்டிவ் மைண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இக்விலிபிரியம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வேணும். மனதில் சமநிலை இருந்தால்தான் நுழைய முடியும். அது பேர் நுழைவாயில். இது நுழைவாயில். எது இந்த புருவ மத்தியில் சொல்றேன், இது நுழைவாயில். எதை சந்திப்பதற்கு? சித்திரு சிற்றம்பலம் சதா சிவ பரபிரம்மம் இந்த உடலுக்குள்ள இருக்கு. காரணம் இருக்கு. இந்த மரத்துல அதனுடைய விதை அதனுடைய மையத்தில் இருக்கு. ஃபார்ம்லெஸ் ஃபார்ம், நோ பிசிக்கல் ஃபார்ம், ஃபார்ம்லெஸ் ஃபார்ம். அதே மாதிரி இந்த பருவுடல் என்கிற தோற்றத்துக்குள்ள மூளை சிற்றறைக்கு அடித்தளத்துல மையத்துல அந்த பீனியல் சுரப்பின்னு சொல்றாங்க உடற்கூறு ரீதியா, அது மனோன்மணி ஒரு மையம். அது காரண வித்து. சுத்தபடிதான் காரண வித்து. அது மீண்டும் இங்க இருக்கு. இது எப்படி இருக்குதா? ஒரு மரம், ஒரு விதையா இருந்த மரம் மரமா வந்து கனியா கொடுக்குது. ஒவ்வொரு கனிக்குள்ளும் படையபடி விதையை வைக்குது. மூல விதை மரமாகி கனியும் போது கனிக்குள் மீண்டும் விதையை வைத்து, இதை நீங்க நல்ல கவனிக்க. ஏன்னா இது ஒரு சான்று, மரம் ஒரு சான்று. அதுபோல நான் அல்லது நீங்க அந்த காரண வித்து தானே நானா வந்திருக்கு. அது வந்து என்ன பண்ணிருக்காங்க, மீண்டும் ஒரு காரண வித்த உள்ள வைக்கதான் மனோன்மணி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. The secret of the existence இருக்கு. எனக்கு என்ன வியப்பும் ஆனந்தமும் அப்படி பரிணமிக்கிறது உடலுக்கு உள்ளுக்கு. பணம் எதுக்கு? சிபியர் டோக்கன், அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் இந்த நான் காரண வித்து அது மீண்டும் எனக்குள்ள இருக்கு. அதனால உணராம இந்த காலத்தை வீணாக்க கூடாது என்பதற்காக அந்த ஆற்றலோடு கூடிய அறிவு தன்னுடைய எழுச்சியில பயணத்துல கடைசியா இந்த 2000 ஆண்டு, இது கலியுகம் அல்ல. 10வது அவதாரம் என்ன? கல்கி. கலி அல்ல, கல்கி. முடிவு ஒரு கல்கி அவதாரம் நாம் ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். ராமாவதாரம் முடிச்சு போச்சு, கிருஷ்ண அவதாரம் நடந்துட்டு இருக்கு, கொண்டாடிட்டு இருக்கோம். கல்கி. அப்ப கலியுகத்தில் தான் கல்கி அவதாரம் நிகழும். கலி உலகம்னா எல்லாம் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லணும். கல்கினா என்ன? இந்த நான் அழிஞ்ச இடம் தானே. இந்த அகங்காரத்தோடு கூடிய நான் அழியும் இடம் கல்கி தோன்றுது. அப்ப அது கலியுகமும் கல்கி அவதாரமும் நடக்கிற ஒரே இடம். இந்த ரெண்டையும் சேர்த்து பாருங்க. அப்போ நம்மளாம் எவ்வளவு பாக்கியமா. இந்த 2000த்துல வேதாத்திரி 20வது நூற்றாண்டில் பிறந்து 21வது நூற்றாண்டில் உடலை விட்டவர். அந்த 21வது நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். 21வது நூற்றாண்டினுடைய ஒரு இது முடிஞ்சது, ஒரு டீக்கே. 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த டீக்கேல வாழ்ந்துட்டு இருக்கோம். மிஸ் பண்ணலாமோ? நான் சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன அறியாமலே எனக்கு உள்ள ஒரு ஆனந்த கண்ணீர். மகரிஷி உள்ள நுழைச்சிட்டேன். இதெல்லாம் அவர் கடைசி காலத்துல சொல்லலை. ஏன்னா அவருக்கு டைம் இல்லை, வயசாயிடுச்சு, தள்ளாட ஆரம்பிச்சிட்டாங்க. மரணம் அவர் தள்ளிடுச்சு. அந்த உடலை அவரே இல்லை, அவரை நான் வாங்கிவிட்டேன். ஆக நான் நாகராஜன் என்ன சொன்னேன், ஏன்னா நாகராஜன் வந்து எனக்கு வலதுகை மாறி வாரத்துல 4 நாளாவது வந்து கூட 2 மணி நேரம் 2 காரணத்துக்காக வருவார். நாங்க தனியா உட்காந்துருக்கேன்னா ஐயாட்ட கொஞ்ச நேரம் இருப்போம். ஏன்னா கூட்டிட்டு இன்னைக்கு ஸ்கூட்டர்ல காலையில 1 மணி நேரம் கடை வீதிக்கெல்லாம் கூட்டிட்டு போனார். அப்புறம் 2 மணி நேரம் எனக்கு கூட இருந்தார். வேலைக்கு கூட அவர் போகல. ஏன்னா எனக்கு ஒரு இது கொடுக்கணும். ஆனா அந்த நேரத்தை நான் மிஸ் பண்ணல. அவருக்கு சில ஞானோபதேசம் கொடுத்துக்கிட்டே வந்தேன். கொடுக்க எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு அர்ஜுனன் ஒரு கிருஷ்ணனுக்கு செவி மடுத்தான். ஆனா
அங்க எதிர் நிலையில எத்தனை பேர் இருக்காங்க? 100 பேரா? அவங்க செவி மடுக்கல. அவன்கிட்ட கேட்டான் போத கிருஷ்ணன் துரியோதனன், உனக்கு என்ன வேணும்னா, நான் வேணுமா எனது படை வேணுமா? உன் படம் வேணும்னா நீ ஒருத்தனை வச்சு நான் என்ன பண்றது? அவன் நான் சொன்னது கிருஷ்ணங்கிற உருவத்தை அல்ல, கிருஷ்ணார்த்தம் என்கிற பேரறிவை சொன்னான். அந்த பேரறிவு வேணுமா, பெரும் படை வேணுமா? அப்போ துரியோதனன் கிருஷ்ணனுக்கு கால்மடியில போய் உட்கார்ல, ஈகோ தலைமடியில போய் தலைகிட்ட போய் உட்கார்ந்தான். அர்ஜுனன் காலில் உட்கார்ந்து கிருஷ்ணன் முடிச்சது அர்ஜுனனை பார்த்துட்டான். உனக்கு என்ன ஒண்ணு முதல் வர கேளுங்க, அவன் நீ எனக்கு மட்டும் போதும். அப்ப இந்த கதையில என்ன சொல்லுது? கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சாரதி, கிருஷ்ணனை ஓட்டிட்டு போறவன், தேரோட்டின்னு சொல்றோம். சாரதிக்கு தேரோட்டின்னு எடுக்காதீங்க, வேற அர்த்தம் இருக்கு ஆன்மீகத்துல, அது பைபிள்ல வருது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உன்னை அழைத்து செல்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு என்ன அர்த்தம்? நான் உன்னை அழைத்து செல்கிற சாரதிங்கிறான் எழுதினான். இந்த கிருஷ்ணங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம். எனக்கு பேர் கிருஷ்ணன், ராதா பொருத்தம். நான் அஷ்டமி ரோஹிணி, எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கு 8வது பையன். கிருஷ்ண அவதாரம், மாசம் மட்டும்தான் வேற. நான் மாசி, அவங்க புரட்டாசியோ அவனையோ சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா? ஞானத்தில் தெளிவு அடைய 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 வந்துகிட்டே இருக்கு. நான் கொடுக்கணுமே, கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும். கௌரவர்கள் வாங்கல, பாண்டவர்களையும் காது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைச்சது? அர்ஜுனனுக்கு மட்டும் தான் கிடைச்சது, தர்மனுக்கு கூட கிடைக்கல, அர்ஜுனனுக்கு மட்டும் தான் கிடைக்குது. ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாரும் அர்ஜுனன் செவி மடுக்கிறீங்க. காது இருக்கிறவன் கேட்க கடவுள்னு சொன்ன மாதிரி நீங்க செவி மடுக்கிறீங்க. சிரமப்படாம உங்களுக்கு காது திறந்திருக்கு. ஏன்னா ஆன்லைன், ஒரு பைசா செலவு இல்லை, எங்கேயும் டிராவல் பண்ண வேண்டாம், கால செலவும் இல்லை, பொருள் செலவும் இல்லை, ஞானம் கிடைக்குது. நான் என்ன அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்வேன், இதை விட்டுறாதீங்க, வீணாக்காதீங்க. இது நான் ரொம்ப தயவோட கேட்டு வீணாக்கிறாரு. ஏன்னா இந்த இவ்வளவு ரகசியம் இந்த உடலுக்குள்ள இருக்குங்க. இது வெறும் பஞ்சபூதம் காத்தடைச்ச பையடா அப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன உடல் இது ஊத்தே சடலம் அடி இல்லை, இது தேவ ஆலயம், தேவ ஆலயம், உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம். அப்ப இந்த உடலை எப்படி சுத்தமா வைக்கணும்? வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். அது என்ன வாய் கோபுர வாசல்? வாய்மை, வாய்மை, உண்மை, மெய்மை, வாய் வழியா வரக்கூடிய உண்மைகள் தான் மெய்மை. வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு, நல்ல வார்த்தை, ஜீவன் சிவலிங்கம், கல்ல புலனைந்தும் காலாமணி வழக்கே. அப்ப இது ஏதோ உடல் அல்லீங்க, இது எல்லாம் வல்ல இறைவன் ஆதி மூலம் சுத்தவெளி எடுத்துக்கொண்ட தன்னுடைய பயணத்தினுடைய இறுதி. The peak of evolution is human body and human mind. The peak of evolution. அதை உங்க கையில கொடுத்திருக்கு இயற்கை. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வீணாக்கிற, உடலை கெடுத்து, மனசை கெடுத்து, அறிவை மழுங்க வைத்து, மரணம் என்னும் படுக்கையில விழுந்து. நமக்கு எல்லாருக்கும் பெரிய பாக்கியம் வேதாத்திரி மகிழ்ச்சி. அவர் ஒருத்தர் தான் 4 வேதத்தினுடைய சாரத்தை பிழிந்து அத காந்த தத்துவமாக, அலை இயக்க தத்துவமாக, இந்த அலை இயக்கம் சொல்லும் போது ரொம்ப சிம்பிள் பண்ணி அர்த்தநாரிக்கு விளக்கத்தை கொடுத்தார். 85ஆம் ஆண்டு அர்த்தநாரி, நிலை அலை, சிவம் சக்தி, ரெண்டே கான்செப்ட். கான்செப்ட் ஒண்ணுதான், ரெண்டு ஆக்குற. சிவம் மட்டும் தான் கான்செப்ட். ஆனா அது சக்தின்னு சொல்ல காரணம், அது எழுச்சி பெறுகிற போது சக்தி, அடங்கும் போது சிவம். எழுந்தால் சக்தி, அடங்கினால் சிவம், சிவசக்தி. இந்த சிவசக்தி தத்துவம், நிலை அலை தத்துவத்தை வைத்துக் கொண்டு நீங்க சித்திக்க போனீங்கன்னு சொன்னா அது ஒரு பெருங்கடல், பெருங்கடல், வற்றா பேரு இருப்பார். அன்பர்களே, நான் நிறைய சொல்லணும். இந்த வாட்டி நான் நம்முடைய ஞானாசிரியர் செல்வின் அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன்.
25 ஜனவரி 25 நம்முடைய வேதாத்திரி மகர்ஷி ஆன்மீக கிராமத்துல அந்த ஒரு மினி மெடிடேஷன் ஹால். அது என்ன பேர் வச்சிருக்கோம் தெரியுமா? ஒரு கூட்டு தவம். நல்லே எக்ஸ்கியூஸ். அதாவது இல்ல சார் எனக்கு டைம் இல்லை. நிறைய டைம் இருக்கு. கண்டுபிடிங்க. அந்த காலத்தை வீணாக்காது சந்திப்போம், ஆழ்ந்து சிந்திப்போம், தெளிவடைவோம், உறுதியாவோம், செயல் புரிவோம். இந்த பிறவியினுடைய பயன் அதுதான். வாழ்க வளம். சற்று நிமிர்ந்து அமர்ந்து கைகளை கோர்த்து கண்களை மூடி கொஞ்சம் ஓய்வு. ஏன்னா நிறைய கேட்டுட்டீங்க. அது ஏதோ ஒரு அதிர்வு அலைகள் இருக்கும். அது அப்படியே ஓய்வு எடுக்கட்டும். அது வரைக்கும் நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. இந்த மூச்சு எடுத்து விடும்போது இந்த சுழுமுனை நாடிய பாவனை பண்ணிக்கணும். மூலாதாரம் உச்சி, முதுகுத்தண்டனுடைய மையத்துல ஓடுற சுழுமுனை. அது ஒரு எம்டி ஸ்பேஸ், ஜஸ்ட் லைக் பிளாக் ஹோல்ஸ். ஒரு கருப்பா ஒரு கோடு. அந்த பாவனை பண்ணிட்டு அப்படியே மூச்சு எடுத்து விடு. பிராண ஓட்டம் சுழுமுனை நாடியில். அப்படியே மேல போட்டு சக்தி களம் அப்படியே கீழே வரட்டு. அமைதியா எண்ணங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு பருவுடல், கவனம், சுழுமுனை நாடி ஒரு கருமையான கோடு. மூச்சு மெதுவா எடுத்து விடுறோம். சுழுமுனை நாடி நினைவோடு மேலும் கீழும் பிராண ஓட்டம். அமைதி. அமைதியில் அமர்ந்து தாய் தந்தை இருவரையும் கண்டு அந்த ஈர் உயிர்தனே ஒன்று சேர்ந்து என் உயிர தன் உயிர அந்த ஈர் உயிரையும் நினைவு கூர்த்து வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். இந்த சுழுமுனை நாடிய திறந்த 3வது உயிர் குருமகான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். அமைதி. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின.
நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அதை உணர்வாக்கிக் கொள். வீடு முழுவதும் சுத்த சக்தி நிரம்பி இருப்பதை உணர்வாக்கிக் கொள். நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இப்போ சக்தி ஈர்ப்பு ஆதாரத்திலிருந்து உச்சியிலிருந்து எழும்பி மேல போகும். அந்த பிளாக் டியூப் கருமைக்கோடு மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு மேல துவாதசாங்கம், அதுக்கும் மேல எவ்வளவு மேல போகணுமோ போகட்டும். அந்த பாவனையிலேயே இருக்கணும். பிரணவ சரீரத்துல அருவமாக இருக்கக்கூடிய சுழுமுனை, அதன் வாயிலாக பிரபஞ்ச சக்தி பரு உடலுக்குள்ளாக நுழைந்து பிரணவ சரீரத்திலே பரவி, அது பாவனை சரி. பிளாக் ஹோல் டியூப் ப்ளூ கலர், அதான் வான்காந்த பேராற்றலிலும் தெய்வீக சக்தி நுழைந்து உடலுக்குள்ளாக பரவு. பாவனை சக்திக்களம், சுழுமனை நாடி, உடல். அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. காட்சியாக பார்க்கிறோம், உணர்ந்தோ அறிகிறது. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த பாவனையோடு உணர்வாக்கி இறை சக்தி உடல் முழுவதும் நிரம்பி நின்று உடலையும் உயிரையும் தூய்மையும் மேன்மையும் படுத்துகின்றது. அந்த உடலையே உணர்வாக அக உணர்வு புருவமத்தி ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டே ஆக்கின. ஞானத்துக்கான நுழைவாசல். ஆக்கினை
மூச்சு, சுழல் அழுத்தம். சுழல் அழுத்தம். அந்த அழுத்தமானது சுழன்று சுழன்று உள்நோக்கி செல்வதையும் கவனிக்கலாம். புருவ மத்தியிலே சுழல் சக்தி அழுத்தமா உள்நோக்கி மூளை சிற்றறைகளில் ஒன்றன் பின் ஒன்றாக உள்நோக்கி அந்த அழுத்தம் நகர்வதை உணர்வதற்கு முயல வேண்டும். அது மனோன்மணி மையத்திலே சுழல் அழுத்தம். ஆக்கினை சுழல் அழுத்தம் மனோன்மணி நோக்கி மெதுவா நகருது. கவனி. மனோன்மணி புருவ மத்தியிலிருந்து 1.5 அங்குலம் அகமுகமாக அடக்கம். மனோன்மணி அடக்கம். அடக்கம்.
ஃபிடரிக்கன் துரியம் உச்சி உச்சிக்கு கீழே மனோன்மணி துரியம் மனோன்மணி திருச்சிற்றம்பலம். ஒரு நாமம் போட்டது போல மனோன்மணிக்கும் துரியத்திற்கும் நாமம் வைஷ்ணவர் போடுவாங்களே நாமம். மனோன்மணி துரியம் கொஞ்சம் உயர்ந்து நிற்கட்டும். உச்சிக்கு மேல ஒரு 2-3 இன்ச்சு மனோன்மணியில இருந்து துரியம் மேல ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு
அந்த நாமம் உணர்வு. நிறைவு, துரியம். துரியத்தில் நிறைவு. அமைதி, ஓய்வு. முழுமை உணர்வோடு ஓய்வு. முழுமை ஓய்வெடுத்தது. முழுமையின் ஓய்வு. இதுதான் ரெஸ்ட் இன் பீஸ். மரணத்துக்கு முன்பாகவே நமக்கு நாமே இட்டுக்கொண்ட RIP, ரெஸ்ட் இன் பீஸ். எதற்கு? முழுமைக்கு. முழுமையின் ஓய்வு. ஓய்வு. வாழ்க நிறைவு செய்க. உடலை தளர்த்தி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க. வாழ்க வாழ்க, வாழ்க வளம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
டிவி